Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். 20 கோடி கேட்டு டிமாண்ட் பண்ணதா ஒரு தகவல் வந்தது. அந்த தகவலை நம்ம உறுதிப்படுத்தி தான் நான் தான் முதல்ல பேசினேன். அது தொடர்ச்சியாக பலரும் பேசுனாங்க. வெற்றிமாறன் அவர் கொடுக்குற அந்த நீண்ட விளக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சின்ன கேப் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நிமிடங்களுக்கே நீங்கள் 10 கோடி கேட்டவங்க. இப்போ நயன்தாராவுக்கு நீங்கள் காப்பிரைட்டர் நீங்கள் காசு வாங்கி கொடுப்பீங்க. வெற்றிமாறனுக்கு மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக கொடுப்பீங்கன்னா அது எப்படி? அது என்ன காப்பிரைட்டு? அப்போ உங்கள் விருப்பம் தானே. காப்பிரைட் கேட்குறவங்கள நெகட்டிவான பார்வையில் பார்க்க வேணாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல. நீங்கள் பாசிட்டிவாகவே பாருங்கள். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு படத்துக்கு கதைக்கு போகிறீங்க, கேட்குற தொகையை கொடுத்துட்டு பண்ணுங்களேன். இப்போ இந்த இடத்துல சிம்பு அவர்கள் வட சென்னை சார்ந்த படங்கள் நடிக்கிறதுனால தான் தனுஷ் அவர்களுக்கு இந்த மாதிரியான காப்பிரைட் கேட்டால் நான் சொல்லுவானுங்க, நாங்கள்லாம் ஒரே தட்டில் தான் சாப்பிட்றோம், ஒன்றா தான் நாங்கள் இது பண்ணுறோம் நாங்கள் சொன்னால். ஆனால் ஊருக்கே தெரியும் இவங்களுக்கு தள்ளு முள்ளு இருக்குன்றது தானே உண்மை. ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். எஸ்டிஆரோட 49வது படம் ஆகாஷ் பாஸ்கரனோட செய்ய வேண்டியது டிராப் ஆனதுனால வெற்றிமாறனும் சிம்புவும் சேர்ந்து ஒரு படம் 49வதா இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியாச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னா வட சென்னை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வெளியாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் எடுத்த வட சென்னை 2ல சிம்பு இருக்காரு, தனுஷ் இல்லை அப்படின்ற மாதிரி தனுஷை பற்றி நிறையா தவறுதலாகவும் பரப்ப ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வட சென்னை படத்தோட பார்ட் 2 எடுத்தாங்க அப்படின்னா 20 கோடி ரூபாய் காப்பிரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற தகவல்கள்லாம் வெளியாச்சு அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசப்படுறாங்கன்னு சொன்னாங்க. இதற்கு விளக்கம் கொடுக்குற வகையில் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள் நேற்றைய தினத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, எனக்கு என்னென்னா இந்த தகவல் சோஷியல் மீடியாவில் பரவச்சு முதல்ல இந்த விஷயம் நான் தான் பேசினேன். என்னென்னா இந்த மாதிரி தகவல் வந்தது, தகவல் உறுதிப்படுத்தி தான் நான் பேசினேன். வெற்றிமாறன் அவர் கொடுக்குற அந்த நீண்ட விளக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சின்ன கேப் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் என்ன சொல்லலாம், அந்த மாதிரி ஊடகங்களில் சோஷியல் மீடியாவில் இப்படி ஒரு செய்தி பரவுது அப்படின்னு சொல்லிட்டு 20 கோடி கேட்டு டிமாண்ட் பண்ணதா ஒரு தகவல் வந்தது. அந்த தகவலை நம்ம உறுதிப்படுத்தி தான் நான் தான் முதல்ல பேசினேன். அது தொடர்ச்சியாக பலரும் பேசுனாங்க. இதுக்கு தனுஷ் தரப்பில் மாற்று கருத்து வச்சு சில பேர் பேசுனாங்க. அது எடுபடலை. உண்மை வெல்லுன்ற அடிப்படையில் இந்த நான் சொன்ன செய்தி வைரலானது உண்மை தான். இப்போ நான் சொல்கிறேன், அவங்களுக்குள்ள ஏதாவது மனமாற்றம் கூட வெற்றிமாறன் இப்படி பேசலாம். ஆனால் வெற்றிமாறன் என்ன தான் மனமாற்றம் வெற்றிமாறன் பேசினால் கூட ஒரு லைனை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், உண்மை வெளிப்படும் அங்கேயும். நான் தனுஷ்கிட்ட நான் சொன்னேன் 2 டைப் ஆஃப் ஸ்டோரி நான் சொன்னேன். ஒரு டைப் கேட்டிங்கன்னா வடசென்னையோட கனெக்ட் பண்ணுற, வடசென்னை ஒன்னோட கனெக்ட் பண்ணுற அன்புவின் எழுச்சி, அப்படி அதான் வடசென்னை ஒன்னோட கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்டோரி. இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்டோரி, வடசென்னை அந்த கல்ச்சரை வச்சு ஒரு ஸ்டோரி, இப்படி நான் சொன்னேன். அதுக்கு தனுஷ் என்ன சொன்னார், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது நீங்கள் பண்ணுங்கள் சார், ஒன்றும் இல்லை. நான் என்னுடைய டீமில் கன்சல்ட் பண்ணிவிட்டு, என்னோடய டீமை கன்சல்ட் பண்ணிவிட்டு, நல்லா கவனிக்கணும், அங்கே தான் என்னோடய டீமை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ஓசி கொடுக்குறேன். அவர் தானே தயாரிப்பாளர். அதுதான் நான் கேட்குறேன். அந்த டீம் இருக்கு இல்லையா, அந்த டீமில் தான் பார்கெயின் பண்ணது. தனுஷ் தயாரிப்பாளர். அவர் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெற்றிமாறன் சொல்லும் போதே கேட்டால் நான் இந்த மாதிரி சொன்ன உடனே என்ன சொன்னார், சார் நான் உங்களுக்கு நாளைக்கு என்ஓசி நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன், இல்லை இன்றைக்கி அனுப்பிடுறேன், இல்லை இப்போ அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லலை. என்னோடய டீமை கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்ஓசி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு பிறகு அவர் பணமே வேணான்னு சொன்னார்ன்றதுலாம் அது வெற்றிமாறன் சொல்கிறதுலாம் ரெண்டாவது. வெற்றிமாறன் பேசுறது எதையுமே நம்ம எடுத்துக்க வேண்டாம், முன்னாடி உள்ளது பின்னாடி. அவர் சொன்ன ஒரு வார்த்தையில் நான் என்னோடய டீமை கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்ஓசி கொடுக்குறேன்னு சொன்னாலே முடிஞ்சிச்சு. இல்லை, எதுக்கு டீமை கன்சல்ட் பண்ணணும்? அப்போ டீமை கன்சல்ட் பண்ணும்போது கூட யாராவது சொல்லியிருக்கலாம்ல, சார் நமக்கு இதுக்கு ஒரு தொகையை கேட்டு வாங்கலாம்னு சொல்லியிருக்கலாம்ல. அல்ல, அந்த டீமை கன்சல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சார் சிம்புவுக்கு இதனால் பெரிய ப்ரொமோஷன் கிடச்சிரும், நீங்கள் டீக்ரேட் ஆகிடுவீங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. அந்த டீமை கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த டீம் யார், அவங்க அந்த டீம் என்ன சொல்லியிருப்பாங்க, அப்புறம் அந்த டீம் பேசின பிறகு அவர் மனமாற்றம் வந்துருக்கலாமா தனுஷ்க்கு? இப்படி பல கேள்விகள் இருக்குல்ல. வெற்றிமாறன் என்ன வேணா சொல்லட்டுமா, நடந்த சம்பவம்னு ஒன்று
தகவல் வெளியாகுது, அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்கிறோம். இப்போது நான் சொல்கிறேன், தனுஷ் வந்து 20 கோடி கேட்டதெல்லாம் உண்மை தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து இங்கே சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகும்போது நயன்தாரா விஷயத்தை சேர்த்து பேசும்போது, ஏன்னா அவங்க கல்யாண வீடியோவுக்கும் ஒரு இப்படி எடுத்துங்கம்மா. இப்போ ஜென்ரலாக இப்படி எடுத்துங்க. இப்போ காப்பிரைட் பிரச்சனை, நயன்தாராவுக்கு ஒரு விதிகள் நியாயம், வெற்றிமாறனுக்கு ஒரு நியாயமா? சரி, நயன்தாரா வந்து ஒரே ஒரு நிமிஷமா 2 நிமிஷமா ஏதோ ஒரு நிமிடங்கள் தான் நிமிடங்களுக்கே நீங்க வந்து 10 கோடி கேட்டவங்க. இது வந்து அப்படி கிடையாது. கதாபாத்திரங்கள் பாதி இதுல வரும். வடசென்னையோட தொடர்ச்சி. நான் கேட்கறது நியாயமாக தான் பேசுகிறேன். எனக்கு வெற்றிமாறனா எனக்கு ஒன்று தான், தனுஷும் ஒன்று தான், சிம்பு ஒன்று தான். நான் கேட்கறது ஒன்று தான். நயன்தாரா வந்து நீங்கள் வந்து ஒரு 3 நிமிஷம் உங்களுடைய வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு எடுத்துட்டாங்க, நிமிடங்களில் எடுத்தாங்க, அதுக்கு 10 கோடி நீங்கள் கேட்டீங்க. இப்போ வந்து நயன்தாராவுக்கு வந்து நீங்கள் வந்து காப்பிரைட்டர் நீங்கள் காசு வாங்கி கொடுப்பீங்க, வெற்றிமாறனுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுப்பீங்கன்னா அது எப்படி? அது என்ன காப்பிரைட்டு? அப்போ உங்கள் விருப்பம் தானே. உங்களுக்கு ஆகாதவங்களுக்கு ஒரு மாதிரியும் அது. அப்போ இங்கே முரண்படுறீங்களா நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இப்போ வெற்றிமாறன் ஸ்டேட்மெண்ட்டே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முரணாகுது இல்லை? ஏன் நயன்தாராக்கு மட்டும் 10 கோடி கேட்குறீங்க 3 நிமிஷம் பயன்படுத்திக்கிட்டு? அப்போ வந்து இந்த இடத்துல வந்து அப்போது இங்கே வந்து இது வந்து உண்மைன்னு நம்பப்படுது. என்னென்னு கேட்டால் 20 கோடி கேட்டதுன்னா நேரடியாக கேட்க முடியல தனுஷால். ஏன்னா வந்து வெற்றிமாறனுக்கும் அவருக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். பொல்லாதவன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆடுகளம் படத்தெல்லாம் பெரிய ஒரு மெகா ஹிட்டு, 2 தேசிய விருதுகள். அதனால அப்போ எப்படி வந்து வெற்றிமாறன்ட்ட வந்து சொல்ல முடியும், சார் நான் நயன்தாராவுக்கு 10 கோடி கேட்டேன் 3 நிமிஷத்துக்கு, இப்போ உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்தேன்னா அது ஒரு சிக்கல், அது வந்து பார்வையாளர் மத்தியில் எப்படி ஆகும், நயன்தாராவை மையப்படுத்தி பேசுவாங்க அப்படின்னு நேரடியாக சொல்ல முடியாது. அப்போ என்னன்னு கேட்டால் சரி அதுக்கு 10 கோடி தான், இப்போ கூடுதலாக 20 கோடி கேட்கலான்றது 20 கோடி. ஸோ கேட்டது மேனேஜர் மூலமாக 20 கோடி கேட்டாங்க. அப்போது வெற்றிமாறன் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஸ்டாண்டு மாறுது, இல்லை நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நான் எடுத்துக்கிறேன், வேற கதையாகவே எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு இது வரும்போது கேட்டால் அப்போ வந்து இறங்கி வராங்க. யார் சைட்லேருந்து இறங்கி வராங்க? தனுஷ் சைட்லேருந்து. ஏன்னா இங்கே வைரல் ஆகுது, அவன் கடையை விரிச்சிட்டான், சேகுவரா இது உடைச்சிட்டான் டமால் டிமில்னு. ஸோ இதெல்லாம் வந்து உள்ளே நடந்த அரசியல், எதாவது ராஜன் வகைராக்குள்ளே நடக்கிற அரசியல் இது. நான் சொல்கிறது படத்தில் சொல்ல, அந்த படம் சம்மந்தமாக நடக்கிற அரசியல். அதனால் வந்து வெற்றிமாறன் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட்னா அவர் வந்து தனுஷ் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறார். சோஷியல் மீடியாவில் இப்படி செய்தி பரவும்போது அப்போ பேசும்போது வந்து கொஞ்சம் பேர் என்ன கேக்குறாங்கன்னா வாடிவாசல் டிராப்பான்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ச்சி அப்படிதானே ஆகும். அதுக்கு அவர் பதில் அளிக்கவே இல்லை. அதுதான்மா நான் என்ன சொன்னேன் கேட்டீங்கன்னா, தொடர்ச்சி அப்படிதானே ஆகும். நீங்கள் இப்போ 20 கோடி கேட்குறாரு, அப்போ வந்து இவர் வந்து நான் என்ன வந்து 20 கோடி கேட்டு வந்து இப்போ கலைப்புலி தானு பொறுத்த வரைக்கும் சரி கொடுத்து கூட பண்ணிக்கலாம்னு கூட நினைக்கலாம், அல்லது கொஞ்சம் பேரம் பேசலாம், எதுவும் பண்ணலாம். அவர் வந்து தயாரிப்பாளர் சைடில் அவர். ஆனால் வெற்றிமாறனுக்கு எதுன்னு கேட்டால் வந்து இவர் நேரடியாக அவர் கேட்க முடியாது இல்லை. ஏன்னா டைரக்டர் அவர் தான் போது கேட்டால் நாளைக்கு வாடிவாசல் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஏற்கனவே பண்ண ப்ராஜெக்ட்லாம் பார்த்துருக்கிறாரு, அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இன்னும் ஃப்யூச்சரில் அவரோட கலந்து படங்கள் பண்ணால் இப்போ இந்த 20 கோடியில் எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் நம்ம வந்து இதை வந்து சர்ச்சை ஆகுது, இதன் மூலமாக நம்ம நேம் டேமேஜ் ஆகுது. ஒரே கேள்வி தான், நயன்தாராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு நீங்கள் 10 கோடி கேட்பீங்க, இதே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்குன்னா ஃப்ரீயாக கொடுப்பீங்கன்னு ஆயிடுது இல்லை. இப்போ நம்ம அப்படி தானே பார்க்கணும். நீங்கள் வெற்றிமாறன் நீங்கள் பார்க்க தேவையில்லை. இப்போ இதில் எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா கலைப்புலி தானு நீங்கள் ஒரு தயாரிப்பாளர், நீங்கள் யார்கிட்ட வந்து கேட்கணும்? கலைப்புலி தானுக்கு தானே, அவர் தானே அந்த படத்தில் லாபத்தை எடுக்கிறவர். இதில் இயக்குனருக்கு நடுவில் என்ன? அப்போ இயக்குனர் வந்து கதையை சொல்லும் போது கேட்டால் இந்த 2 டைப் கேட்டால் அப்போ முடிவு பண்ண வேண்டியது 3 பேரும் சேர்ந்துலாம் முடிவு பண்ணணும். கலைப்புலி தானு, வெற்றிமாறன், தனுஷ் 3 பேரெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணணும் இல்லையா? அப்போ வந்து இது வந்து இந்த இடத்துல வந்து கேட்டதெல்லாம் உண்மை. இப்போ அதை சர்ச்சையாக வேணான்னு நினச்சி இவங்க கடந்து போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து வெற்றிமாறன் வந்து என்ன சொல்கிறார் கேட்டால் சமூக வலைதளம் இருக்கவே இருக்குது, தலை காஞ்சி போயிருக்கு, சமூக வலைதளங்களில் வந்து வைரல் ஆயிடுச்சு, உண்மை இல்லாமல் ஒரு செய்தி வெளியாகுமா? அவர் சொல்லும் போதாவது கொஞ்சம் ஸ்கிரிப்ட் கரெக்டாக எழுதி பேசணும். நான் அவர் தனுஷ்கிட்ட சொன்னேன், அவர் தனுஷ் நான் சொன்னேன், நான் உங்களுக்கு NOC அனுப்புகிறேன் சார் சொல்லிட்டாருன்னு சொல்லப்படுறேன். தனுஷ்கிட்ட நான் சொன்னேன், தனுஷ் வந்து கேட்டால் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக பண்ணுங்கள் சார், என் டீமுக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு NOC கொடுத்துட்றேன். அப்போ அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த டீமுன்றது தான் இப்போ அங்கே சிக்கலைங்க. ஸோ அதனால் கேட்டதெல்லாம் உண்மை தான். இப்போ வந்து அடுத்த கட்டமாக வந்து ஷூட்டிங்கை நோக்கி நகருது. அவங்களுக்குள்ள என்ன டேர்ம்ஸ் என்ன கண்டிஷன் முடிஞ்சு படம் வந்து வெளியாக போகுது, அவ்வளோதான். இதில் யாரும் வந்து இட்டுக்கட்டி யாரும் பேசவே இல்லை. நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா
அதாவது திரைத்துறை சார்ந்து இருக்கவங்களோட தொடர்புலே இல்லாதவங்க வந்து வாய்க்கு வந்தபடி சோசியல் மீடியால எல்லாம் பேசுறாங்க. அது உண்மையே கிடையாதுன்ற திரைப்படத்துக்கு தொடர்பே இல்லாதவங்க தான் உங்கள் படத்தை பார்த்து நீங்கள் படம் என்ன லட்சணமாக எடுத்திருக்கீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். புரியுதுங்களா? இங்கே தொடர்பு இல்லாதவங்க தான் பேசணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் சமைக்க தெரியாது, ஆனால் எல்லாரும் சாப்பாடு நல்லா இருக்கான்னு சொல்ல தெரியும். கரெக்டாக? ஸோ அதனால் வந்து நீங்கள் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு சமைக்க தெரியுமா? எனக்கு நான் சமைக்க தெரியாது எனக்கு, ஆனால் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா, உப்பு இருக்கா, புளிப்பு இருக்கான்னு சொல்ல தெரியும்ல. அப்படி தான் சினிமாவும். அதனால் சினிமாவுக்கு தொடர்பே இல்லாதவங்க, தொடர்பு இருக்கிறவங்க தான் பேசணும் அவசியம் இல்லை. யார் வேணாலும் பேசலாம், தப்பு சரின்னு தகவல் வந்தால் பேசலாம். அதனால் வந்து கேட்டேன், இது நான் சொல்கிறேன்ல, இப்போ பிளைனாக இப்போ இப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? கலைப்புலி தானு உங்களுடைய படத்தை வந்து எடுக்கிறார், உங்களுடைய தொடர்புடைய படத்தை வந்து எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுப்பீங்க, நயன்தாரா காசு கேட்பீங்கன்னா அப்போ அங்கே ஒரு தேவையில்லாமல் அங்கே ஒரு சர்ச்சை ஆகுது இல்லை, ஒரு கேள்விகள் எழுது இல்லை. உங்கள் விருப்பம் நீங்கள் சொல்லலாம், ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும்ல. ஏதோ இந்த காரணத்துக்காக நான் வந்து அவர்கிட்ட பணம் வாங்காமல் ஃப்ரீயாக கொடு, ஏன் விருப்பம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், ரைட்ஸ் உண்மைதான். ஆனால் ஒரு கேள்வி வரதானே செய்யும். நயன்தாராக்கு மட்டும் படைப்புக்கான காப்பிரைட்ஸ் அவர் கேட்கறது நியாயம் தானே? அதுதான் இப்போ யாருக்கு இப்போ இவர் தான் சொல்கிறாருல்ல, இவர் நெகட்டிவாக பார்க்க வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு வந்து இப்போ நான் வெற்றிமாறன் என்ன சொன்னாருன்னா வந்து காப்பிரைட் கேட்டால் அதை நெகட்டிவாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பாசிட்டிவாக பாருங்கள் சார், கொடுங்க ஒரு 20 கோடி எடுக்க கொடுங்க, ஒரு 10 கோடி பேரம் பேசி ஒரு 10 கோடி கொடுங்க. யார் வந்து தப்புன்னு சொன்னாங்க? இப்போ கேட்டால் வந்து எல்லாமே உங்கள் பிரச்சனை தானே இது. காப்பிரைட் கேட்குறவங்கள வந்து நெகட்டிவான பார்வையில் பார்க்க வேணாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் பாசிட்டிவாகவே பாருங்கள். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு படத்துக்கு கதைக்கு போகிறீங்க, கேட்குற தொகையை கொடுத்துட்டு பண்ணுங்களேன். இப்போ சொல்லுவீங்கள இல்லை அது எங்கள் விருப்பம்னு சொல்லுவீங்கல்ல, இப்போ புரியுதுல்ல? நீங்கள் நெகட்டிவாக பார்க்கறதுனால தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, காப்பிரைட் கேட்டு நீங்கள் வந்து அதை 2 கோடி இருக்கட்டும், அது 20 கோடி இருக்கட்டும், காப்பிரைட் கேட்கும் போது தான் நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் எடுத்துக்கிறேன் அப்படின்னுங்க, ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதையே இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இங்கே வெற்றிமாறன் பேசுகிறது நிறைய வந்து முன்னுக்கு பின் முரண் இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், வடசென்னை படத்தோட கனெக்ஷன் உள்ள படமாக இருந்து நீங்கள் ஒரு படத்தை ஒரு கதையை எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இதை நீங்கள் தனுஷ்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வடசென்னை கனெக்ஷன் உள்ள ஒரு தொடர்புள்ள ஒரு படத்தை நான் எடுக்கிறேன், அது இல்லாமல் வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் ஒரு கதையை வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஏன் சொல்லணும், தனுஷ்கிட்ட ஏன் சொல்லணும்? நான் சொல்ல புரியுதா? நான் வடசென்னை படத்துலேருந்து கனெக்ஷன் உள்ள ஒரு கதையை வச்சு நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு ஸ்டோரியை நான் வச்சிருக்கிறேன், அதாவது நீங்க காப்பிரைட் கொடுக்கல நீங்க அப்போ அதனுடைய கேள்வி என்ன கேட்டா, நீங்க காப்பிரைட் கொடுத்தீங்கன்னா நான் வந்து இதை எடுக்கிறேன், நீங்க காப்பிரைட் கொடுக்கலன்னா நான் வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு ஸ்டோரி எடுக்கிறேன்னு ஆயிடுது இல்ல. அப்போ சொல்லும் போதே அப்போ நீங்க காப்பிரைட் கேட்குறீங்கன்னு ஆயிடுது. அப்போ காப்பிரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயா கொடுத்தாருன்னா நீங்க எடுத்துப்பீங்க, காசு கொடுத்தா நான் ஃப்ரெஷ் ஸ்டோரி எடுக்கிறேன். அப்போ நீ உங்க பார்வை நெகட்டிவா தானே இருக்கு. நான் சொல்றது கரெக்டா தப்பா? மற்றவர்கள் உங்க பார்வையே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நெகட்டிவா தானே இருக்கு. நான் சொல்கிறது புரியுங்களா? நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதை சொல்ல வேண்டியதே கிடையாது. சார் நீங்கள் என்ன காப்பிரைட்ஸ் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா நாங்கள் அந்த அமௌண்ட்டை கூட நாங்கள் கொடுத்துருன்னு சொன்னால் அப்போ அவர் சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, இல்லை சார் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துங்கன்னு சொல்லலாம், அதை டீமை கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லலாம், இல்லை எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லலாம். நீங்களே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் வைக்கிறீங்கல்ல, நீங்கள் காப்பிரைட் கொடுத்தீங்கன்னா நான் வந்து இதை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்டோரி வச்சுருக்கிறேன்னு சொல்லும் போது அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக 100 ஸ்டோரி இருக்கும் சார் உங்கள்கிட்ட வடசென்னை மையப்படுத்திய, அதை எதுக்கு அவர்கிட்ட சொல்லணும்? அப்போ ஏதோ ஒன்று அங்கே இருக்குது, ஏதோ மறைக்கிறீங்க, மறைச்சிட்டு போங்க. யாருக்கு என்ன வந்து ஏதோ வந்து சந்தோஷமாக நல்லபடியாக படம் முடிஞ்சால் சரி, மறைக்க இங்கே யாரும் இங்கே வந்து முட்டாள் ஒன்றும் கிடையாதுமா, சரியா? உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை வச்சே நான் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்டோரி இருக்குதுன்றதை எதுக்கு தனுஷ்கிட்ட சொல்லணும்? நான் வடசென்னையோட கனெக்ஷன் உள்ள ஒரு படத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால், கனெக்ஷனில் படம்னா முந்தைய வந்து பார்ட்டை நான் எடுக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அதில் இருக்கிற ஆப்ஜெக்டிவ் நான் பயன்படுத்திக்கிறேன், அதில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் வந்து தனுஷுக்கு தான் சொந்தம் போது அது சம்மந்தமாக நான் வந்து ஒரு முந்தைய பாகத்தை நான் எடுக்கிறேன்னு நீங்கள் சொல்லி அவர்கிட்ட அனுமதி கேட்குறதுன்னு ஒன்று இருக்குது, என்ஓசி கேட்குறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அவர்கிட்டே அவனு கேட்டால் அப்படி இல்லைனாலும் ஃப்ரெஷ்ஷாகவும் ஒரு ஸ்டோரி இருக்குது என்கிட்ட அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அப்போ அவர் சொல்லக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணுங்கள். அவர் ஒன்றும் இல்லை சார் ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஸ்டோரி தான் பண்ணாதீங்க சார், இதே நீங்க பண்ணுங்க. அவங்க நட்பின் அடிப்படையில கூட நீங்க எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அது சொல்லிட்டுன்னு கேட்டா, அப்படி உங்களுக்கு வந்து நீங்க இதை எடுக்கிறதா இருந்தாக்கா வடசென்னையோட வந்து கனெக்ஷன் உள்ள படத்தை எடுக்கிறதா கேட்டால் நான் என் டீமை கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ஓசி கொடுக்குறேன்னு சொன்னார். அந்த டீமை கன்சல்ட் பண்ணிட்டுன்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க,
யார் வெற்றிமாறன் பேசும்போது அதில் தான் இருக்குது. தனுஷ் அவர்களுமே வடசென்னை படம் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பாரு. அதற்கு முன்னாடி கதை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வடசென்னை படம் முதல்ல வந்து சிம்பு அவர்கள் தான் ஹீரோவை வச்சு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு சில காரணங்கள், அதாவது ராணா வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அந்த படத்தை அப்படியே ட்ராப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதற்கு அப்புறமா தான் தனுஷ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரியான கதை இருக்கு அப்படின்னு சொல்லி பேசி அது அப்பயே பண்ணா சர்ச்சையாகும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு படம் பண்ணிட்டு வாங்க சார், அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலான்ற மாதிரி ஆயிதான் வடசென்னை படம் உருவாச்சு அப்படின்ற மாதிரி ஆடியோ லான்ச்ல பேசியிருந்தாரு. இப்போ இந்த இடத்துல சிம்பு அவர்கள் வடசென்னை சார்ந்த படங்கள் நடிக்கிறதுனால தான் தனுஷ் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான காப்பிரைட் கேட்டால் என்ன சொல்லுவானுங்க, நாங்கள்லாம் ஒரே தட்டில் தான் சாப்பிட்றோம், ஒன்றா தான் நாங்கள் இது பண்ணுறோம் நாங்கள் சொன்னால். ஆனால் ஊருக்கே தெரியும் இவங்களுக்கு தள்ளு முள்ளு இருக்குன்றது தானே உண்மை. கேட்டால் என்ன சொல்லுவானுங்க வந்து நான் இல்லை அதெல்லாம் ஒரு காலம், இப்போ நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கிறோன்னு சொல்லுவானுங்க. உள்ளுக்குள்ளே புழுக்கம் இருக்குதுமா சினிமாவில். தள்ளுமுள்ளு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கலை? நீங்கள் தான் எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்டாச்சு, 2 பேரும் முத்தம் மாறி பொழியிறீங்கள. இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்களே சார் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கு தயாராக தான். யாராவது குறுக்க யாராவது வந்து கடப்பாரை விட்டு தடுக்கிறாங்களா சொல்லுங்க? இல்லை யாராவது சோறு வச்சு கட்டுறாங்களா யாராச்சும்? அதற்கான கதைக்களம் அமையணும். கதைக்களம் கிடையாதுமா. இவங்கெல்லாம் வந்து சினிமாவில் இதெல்லாம் சகஜம். நிறைய தள்ளுமுள்ளுலாம் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தும் வந்து விஜய் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறது யாராவது வந்து பார்த்தோன்னா குறுக்க நடுவில் யாராவது குறுக்க நின்றுட்டு இருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் இந்த சினிமாவில் வந்து ஈகோக்கெல்லாம் உண்டு. அந்தந்த ஜென்ரேஷன் உண்டு. வந்து தனுஷுக்கும் சிம்புவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெவ்வேறு ரசிகர்கள் இருக்கிறாங்க, வெவ்வேறு டீம் இருக்குது, வெவ்வேறு குழப்பங்கள். இப்போ நான் தனுஷே ஒத்துக்கிட்டா கூட பார்த்தீங்கன்னா அந்த டீமில் இருக்கிற எவனோ ஒருத்தன் முட்டுக்கட்டை போட்டுக்கிறான், அதெல்லாம் பொருள் ஆகுது, அவன் ஏற்றி விடுவான்ல. அது மாதிரி கேட்டால் இங்கே சிம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த ஈகோன்னு ஒன்று இருக்குல்லம்மா. இது தன்மானம் சார்ந்தது, சுயமரியாதை சார்ந்த பிரச்சனை. இது ஒவ்வொருத்தருக்கும் அது இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெல்லுலாம் ஆக முடியாது. சொல்லிக்கலாம், வெளியில் வேணால் ஒரு கேமரா முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் வேணால் கட்டி பிடிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் இருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் சகஜ சினிமாவில் வந்து அதெல்லாம் இருந்தால் தான் சினிமா, அது இல்லைன்னா சினிமா கிடையாது. எல்லாருக்கும் சினிமாவில் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட ஒருத்தருங்க இருக்குன்னா வெளியில் சிரிச்சுப்பானுங்க, உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வஞ்சத்தை வச்சு தான் பழகிறானுங்க. இதெல்லாம் சகஜமான விஷயம். சொல்லிக்கலாம். வேணா கேட்டால் வந்து சிம்பு அவரும் ரொம்ப நண்பர்களாக இருக்கிறாங்க, தனுஷ் நண்பர்களாக இருக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எவன் எப்போ வந்து காய் அடிக்கலாம் இப்படி தான் பார்த்துட்டு இருப்பானே தவிர இது வந்து ஏதோ இந்த சதுரங்க போட்டி மாதிரி தான். இது யாரை எப்போ வீழ்த்தலாம்னு சொல்லிட்டு எந்த காயை எப்போ வீழ்த்தலாம்னு சொல்லி பார்க்குறவனுக்கு தான் இதெல்லாம். இதெல்லாம் சும்மா இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அவனுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அந்த அடிலாம் இருக்க தான் செய்யும், ஈகோலாம் இருக்க தான் செய்யும். எல்லாருக்கும் இருக்குது, எல்லா நிலையும் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம அதை வந்து பெருசாக வந்து இது பண்ண தேவையில்ல. இது இப்போதைக்குன்னா இப்போ நான் பிரச்சனை முடிஞ்சிச்சா ரைட் ஓகே சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் ஒரு கேள்வி வரும், ஜென்ரலாக வரும். ஒருத்தருக்கு வந்து ஒரு சக நடிகை எங்களோட சேர்ந்து நடித்த ஒரு நடிகைக்கு வந்து நீங்கள் 10 கோடி கேட்குறீங்க 3 நிமிஷத்துக்கு. ஆனால் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சொல்கிறாரு நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துங்க, காசே எங்கிட்ட கேட்கலன்னு சொல்கிறாருல. அப்போ வந்து இதை கிளாரிட்டி கொடுக்கணும்ல, யார் தனுஷ் கிளாரிட்டி கொடுக்கணும்ல, கொடுக்கணுமா இல்லையா? கரெக்டு தான். கொடுக்கணுமா இல்லையா? நயன்தாராக்கு ஏன் நான் கேட்டேன், இவருக்கு ஏன் நான் கேட்கல சொன்னல. இல்லை வெற்றிமாறன் கூட இல்லை, தயாரிப்பாளர் வேறு, வெற்றிமாறன் தயாரிப்பாளர் கிடையாது இல்லையா? ஆமாம், தயாரிப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா தானு தான். அப்போது இது வந்து பேசி தான் ஆகணும். நயன்தாரா கிட்ட கேட்குறீங்க, ஆனால் வந்து தானு கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க. 2 உருவாகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க 2 பேத்துக்குள்ள நட்பாக இருக்கணுன்றது ரீதியில் கூட கேட்காம இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே இதுக்காக பணம் கேட்டால் வந்து இல்லை, இதுதான் நெகட்டிவாக பார்க்க வேணாம் அவரே சொல்கிறாருல்ல. ஏன் நட்பு இதில் கிடப்போகுது? அவர் தானே சொல்கிறாரு காப்பிரைட் கேட்டாலே நெகட்டிவ் பார்வையில் பார்க்க வேணாம், பாசிட்டிவாக பாருங்கள் சார். நீங்கள் பாசிட்டிவாக பாருங்கள். அதே படத்தை நீங்கள் அவர் எவ்வளோ 20 கோடி கேட்டார்னா கேட்டு நீங்கள் தொகையை கொடுத்துட்டு எடுங்க. இல்லை தேவையில்லைன்னு சொல்கிறீங்கல்ல, அப்புறம் வந்து அவர் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னாருன்றீங்க. சொல்லும்போது டீமை கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொன்னாருன்றீங்க. அது நீங்கள் தானே சொல்கிறீங்க. அப்போ அந்த டீம் வந்து என்ன பேசலாம் உங்ககிட்ட? ஏன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான படத்தை எடுக்கணும்? ஏன் இதே வடசனையை நீங்கள் எடுக்க வேண்டியது தானே? அப்போ ஏதோ அங்கே ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்குது, அதை பூசி மொழிகி பேசுகிறீங்க. வெளியில் பேசும்போது இருக்கவே அயோக்கியனுங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் தான் இருக்கிறானுங்க, நாங்கள்லாம் ரொம்ப கரெக்டாக ஒத்துமையாக இருக்கிறோம், தூக்கி பழியை போட்டுருங்க, சோஷியல் மீடியாவில் போட்டுருங்க. இதுக்கு வந்து சோஷியல் மீடியா தேவைப்படும். இதே சோஷியல் மீடியாவில் வந்து உங்கள் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைன்னு சொன்னால் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதே சோஷியல் மீடியா மேலே பழியை போடுங்க. இவங்களாம் நல்லா இல்லைன்னு சொன்னதுனால தான் படம் நல்லாலாம் போயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ சோஷியல் மீடியா மேலே பழிய போகிறதுன்றது. அதனால் இதெல்லாம் வந்து கடந்து போகலாம். ஆனால் நடந்தது உண்மை தான். நான் இப்போவும் சொல்கிறேன், தனுஷ் தரப்பில் வந்து கேட்டது உண்மை தான். இல்லைன்னா தனுஷ் விளக்கம் சொல்லிட்டோம்,
நயன்தாராக்கு வந்து 10 கோடி நான் வந்து கேட்டு இவங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்கணும்னா என்ன காரணத்துக்காக நான் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு சொல்லுங்கள். அதே சொல்லுங்களேன், என் இஷ்டம், என் தயாரிப்பு, என் விருப்பம். யார்கிட்ட கேட்கணுமோ நான் உங்கள்ட்ட கேட்டுப்பேன். ஆமாம், யார்கிட்ட கேட்கணும்ல, நான் கொடுக்குறேன் என் தயாரிப்பு. அங்கே வந்து நயன்தாரா 10 கோடி தரணும், வெற்றிமாறன் 10 பைசா தர தேவையில்ல, அப்படி சொல்லுங்கள். ஏன்னா காதில் கடுக்க நான் போட்டுனுறோம். கரெக்டாக பேசணும். வெற்றிமாறனாக இருக்கட்டும், அது வந்து தனுஷாக இருக்கட்டும், யாருனா இருக்கட்டும், கரெக்டாக பேசணும். சும்மா வந்து இங்கே இருக்கிற சோஷியல் மீடியாலாம் தலை காஞ்சி போயிடல யாரும். சோஷியல் மீடியா பைத்தியக்காரன்லாம் உங்க சும்மா இல்லாத ஒரு மேட்டர் பேசுறதுக்கு. சிம்பு அவர்கள் வந்து தக் லைஃப் மாதிரியான ஒரு தோல்வி படத்தை கொடுத்துட்டு இமிடியேட்டாக ஒரு வெற்றியை நோக்கி போகிறதுனால எங்கே இந்த வட சென்னை சார்ந்த படம் வந்து ஹிட் ஆயிருமோன்ற கவலை வந்து தனுஷுக்கு இருக்குதா? அப்படி இல்லை, இந்த படம் வந்து வெற்றிகரமாக ஓடிச்சுன்னா இதோட இணைச்சி பேசுவாங்க. வட சென்னையை விட இந்த படம் நல்லா இருக்கு, வட சென்னை ஒன்று இருக்கு இல்லையா, வட சென்னையை விட இந்த படம் வந்து ராஜன் வகையறா நல்லா இருக்கு அப்படின்னு பேசிட்டாங்கன்னா அது வந்து இவருக்கு வந்து ப்ரமோட் ஆகிடும் இல்லையா, யாருக்கு, தனுஷ்க்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈகோ பிரச்சனை தான் அது. அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணாமல் ஒரு படம் எடுத்துக்கிட்டோம், ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் எடுத்துட்டா அது பேர் வராது. அந்த படத்து மாதிரி இந்த படத்தோட கனெக்ஷன் உள்ள ஒரு படமாக எடுத்தா அது வந்து ஒருவேளை வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னன்னு கேட்டால் வந்து சிம்புவுக்கு இதனால் வந்து பேர் போயிடும். ஏன்னா அந்த படத்தில் வந்து கேட்டால் வந்து ராஜன் கேரக்டர் தான் வந்து மாஸ். அப்போ ராஜனுடைய வந்து முந்தைய பாகம் எடுக்கும்போது அவர் இளைஞன, அதாவது வந்து சிறு வயசில் இருக்கும்போது வந்து இளைய தோற்றமாக இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது கேட்டால் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப வெயிட்டான கேரக்டராக இருக்கும். ஆனால் வந்து படம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா போகும். ஸோ அதனால் வந்து சிம்புக்கு ஒரு பேர் கிடச்சிருந்ததுனால கூட அந்த தள்ளுமுள்ளு இருக்கலாம். இவனுங்கெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து செங்கல்ல பிடிங்கிட்டாங்க, சூளையில் வச்சுட்டாங்கன்னு பேசணும் தானே. மேடையில் எதுக்கு பேசுகிறீங்க? மேடையில் படத்தை பற்றி பேசணும், குபேரனை பற்றி பேசணும். அங்கே வந்து செங்கல்ல ஊறிட்டாங்க, செங்கல்ல பிடிங்கிட்டாங்கன்னு தானே பேசினாரு. அதுதான் நான் சொல்கிறேன். செங்கல் ஆட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு சார். செங்கல் ஆட்ட முடியுமா? செங்கல் ஆட்டுறதுன்னா ஆட்டாதுன்னா, கடந்த காலத்தில் அந்த செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா களிமண் தானே. செங்கலோட கடந்த காலம் என்ன? களிமண் தானே. வெற்றிமாறன் தான் கொண்டு போய் சூளையில் வச்சது. வெற்றிமாறன் மாதிரி பல பேர் வந்து அந்த செங்கல்லை கொண்டு போய் வந்து அந்த களிமண்ணை கொண்டு போய் சூளையில் வச்சதுனால செங்கல் ஆச்சு, அவ்வளோதானே. என்னமோ பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செங்கலாக பிறந்தீங்க, களிமண்ணாக தான் பிறந்தீங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் செங்கல் ஆகுறீங்க. யார் ஆக்குறாங்க அப்படி எடுத்துக்கலாம். அது யார் வேணா, கஸ்தூரி ராஜா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை, அவங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, நானாக தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி முடியாதுமா. மேடையில் இதெல்லாம் பேசலாமா? இங்கெல்லாம் வந்து அப்பா அம்மா முதல்ல, அவங்க தான் முதல்ல நமக்கு வந்து எல்லாமே. அப்பா அம்மா இல்லாமல் யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் வாத்தியார், குரு, அது வந்து பாடம் சொல்லிக் கொடுக்குற வாத்தியாராக எடுத்துக்கலாம், அல்லது கலையை சொல்லிக் கொடுக்குற வாத்தியாராக இருக்கலாம். அவங்களாம் எல்லாமே இங்கே எவனும் சுயம்பலாம் ஒன்றும் எவனும் கிடையாது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே சுயமரியாதை விடாமல், தன்மானத்தை விடாமல் வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க, அது சொல்லலாம். மற்றபடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இல்லாமலாம் வந்து வந்துட முடியாது. அதனால் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க கண்டிப்பாக. அதில் வந்து கஸ்தூரி ராஜா இருந்திருக்கலாம், அல்லது அவங்க ஒரு செல்வராகவன் இருந்திருக்கலாம், வெற்றிமாறன் இருந்திருக்கலாம். இவங்கெல்லாம் அந்த களிமண்ணை கொண்டு போய் சூளையில் வச்சவங்க, சரிங்களா. அதை தான் முதல்ல அப்படி தான் பார்க்கணும். அதை சும்மா செங்கல் விடவ முடியாது, உடைக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. செங்கலுக்கு ஒப்பிடுறதே முதல் தப்பு. ஏன்னா செங்கலோட கடந்த காலம் களிமண். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிம்மா.